துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில தொழிலில் ஏற்பட்ட கூட்டணி சிக்கல்கள், வியாபார காரகனான புதனும் 7ஆம் வீட்டின் அதிபதியும் பலமிழக்கும் போது கூட்டு தொழில் செய்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்ட்னர்களால் பெரிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஆரம்பத்தில் வைக்கும் பொழுது ஒன்றாக இருப்போம், ஒன்றாகவே எல்லா விதமான வேலையையும் செய்வோம் அப்படி சொல்லிட்டு தான் உங்க கூட சேர்ந்து உங்களுடைய பார்ட்னரோ, உங்களுடைய நண்பரோ, ஏன் உங்களுடைய உறவினரோ இருந்தாலும் உங்க கூட சேர்ந்து நீங்க ஒரு தொழிலையோ ஒரு கடையவோ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது நல்லா தாங்க இருவருமே நல்லா தான் இருந்திருப்பீங்க. ஆனா நாட்களும் காலங்களும் போக போக வருமானமும் தொழிலும் நல்லா முன்னேற உங்களுடைய பார்ட்னரும் உங்களுக்கு உடந்தையாக இருந்த தொழில் கூட்டாளிகளும் உங்களுக்கு தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆரம்பத்தில் முதலீட்டை பெற்றுக்கொண்டு லாபம் வரும் நேரத்தில் உங்களை ஒதுக்கி வைக்க அவர்கள் முயன்றிருப்பார்கள். லாபத்தை உங்களை எடுக்க விடாம அவர்கள் மட்டும் 100ல் உங்களுக்கு ஒரு 10%, 20% கொடுத்து மீதி அனைத்தையும் அவர்கள் எடுப்பதற்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போட்டு கொண்டும் இருப்பார்கள். கணக்கு வழக்குகளில் முறைகேடு செய்து தொழிலின் நஷ்டத்தை உங்கள் தலைமீது கட்டிவிட்டு லாபத்தை தங்களுக்குள் சுருட்டி கொண்ட கூட்டாளிகளின் துரோகத்தை நீங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடித்து கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் அவர்கள் செய்வது மிகப்பெரிய தவறு என்று. இருந்தாலும் நீங்கள் அமைதியாக நம்முடைய நண்பன் தானே, நம்முடைய கூட்டாளி தானே என்று நினைத்து கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்த உங்களுடைய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இதனால் தொழிலில் ஒரு தேக்கமும் கடன்களும் ஏற்பட்டு மேல முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டும் இருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கூட்டு தொழிலை தவிர்த்து சுய தொழில் உழைப்பில் தனியாக தொழில் தொடங்குவது ஜோதிட ரீதியாக வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு செயலை நீங்க செய்து பாருங்க. இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கை காதல் தோல்வியால் ஏற்பட்ட வேதனை. சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ராசி என்பதால் துலாம் ராசியினருக்கு காதல் என்பது வெறும் உணர்ச்சி மட்டும் கிடையாது. அது ஒரு தெய்வீகமான பந்தம். ஆனால் 5ஆம் இடம் சுக்கிரனும் ராகு அல்லது கேதுவின் பிடியில் சிக்கியிருந்த காலகட்டத்தில் நீங்கள் மலர செய்த காதல் பாதியிலேயே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கருகி இருக்கலாம். அது கருகி உங்களுக்கு இன்னமும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களையே நம்பி ஒப்படைத்த காதல் துணை சூழ்நிலை கைதியாகவோ அல்லது சுயநல காரணங்களாகவோ உங்களை கைவிட்டு சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதை நீங்களே யார் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உருவாகி கொண்டுமே தான் இருக்கும். அந்த ஒரு ஏமாற்றமும் காதல் தோல்வியும் தந்த வேதனை உங்களை நித்திரையற்ற இரவுக்குள் தள்ளி கொண்டுமே தான் இருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இந்த ஒரு துரோகம் நடந்தது என்று உங்களுடைய இதயம் விம்மி அழுத நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் இந்த ஒரு தோல்வி உங்களுடைய கர்ம வினையின் முடிவை தவிர உங்கள் வாழ்க்கையின் முடிவுகள் கிடையாது. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை விதியின் ஒரு கட்டளையா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தை பிரிக்க முயன்ற உறவுகள் அது யார் தெரியுமா? உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் நீங்கள் உங்களுடைய துணையோடும் பிள்ளைகளோடும் அந்யோன்யமாக இருப்பதையும் பார்த்து பொறுக்க முடியாத சில அசுர குணம் படைத்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை சுத்தி வருவாங்க. உங்களுடைய வீட்டுக்கு கூட அந்த ஒரு நபர்கள் வந்திருப்பார்கள். ஒரு சில நாட்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து இவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கு, இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது என்று உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத சுமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார்கள். குடும்பத்திற்குள் குழப்பத்தை விளைவிக்க முயன்ற ஒரு நபர்களும் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். உங்களை பற்றி புறம் பேசுவது, இல்லாததையும் பொல்லாததையும் கோல் மூட்டுதல் போன்ற செயல்களின் மூலம் கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது அண்ணன் தம்பிக்குள்ளேயோ பிரிவினை ஏற்படுத்த அவர்கள் காய் நகர்த்தவும் ஆரம்பிப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய குடும்பத்துக்குள் வரும் பொழுது அவர்கள் எதற்காக வருகிறார்கள், ஏன் வருகிறார்கள் என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. ஆனால் அவர்கள் வந்த ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது எல்லாம் நீங்கள் யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. அவங்களுடைய நச்சு பேச்சுக்களை நம்பி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிரியாக பார்த்தபோது நீங்கள் தனித்து விடப்பட்டதாக வாழ்க்கைக்குள்ள உணர்ந்தீங்க. ஆனால் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். உங்களை பிரிக்க நினைத்த அந்த உறவுகளின் சதிவலைகள் விரைவில் அவிழ்ந்து அவர்கள் யார் என்பது உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தெளிவாக புரிய வந்திருக்கும். இந்நேரத்துக்கு நான் கூறிய நபர்கள் யார் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிகிறதா? அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு நபர்கள்
இருப்பார்கள். ஆனால் நம்ப முடியாத ஒரு உறவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நான் கூறுவது அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுக்கு சமூகத்துல ஒரு மதிப்பும் உயர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கீர்த்திஸ்தானம் மற்றும் 10ஆம் வீடு சுபத்துவம் அடைவதால் நீங்கள் வாழக்கூடிய சமூகத்திலும் உங்கள் நட்பு வட்டாரத்திலும் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். உங்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலைகளையும் பிறர் வேத வாக்காக ஏற்பார்கள். நீங்கள் சொல்வதை அப்படியே கேட்டும் நடப்பார்கள். பொது காரியங்களில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்துவிடும். இதுவரை உங்களை மதிக்காமல் சாதாரண ஆளாக பார்த்தவர்கள் இனிமே உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உங்களுடைய சமூக மதிப்பு உயரவும் ஆரம்பிக்கும். அரசாங்க ரீதியான உதவிகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுத்த நல்ல பெயருக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு நாணயமான நேர்மையான மனிதர் என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உங்களின் புகழானது கொடி கட்டி பறக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் ஒரு அமைதியானது உருவாகும். கடந்த காலங்களில் தூக்கமில்லாத இரவுகளையும் சொல்ல முடியாத மன உளைச்சல்களையும் தந்த சந்திராஷ்டம மற்றும் அஷ்டம தோஷங்கள் முடிவுக்கு வந்துவிடும். இனிமே உங்களுடைய மனதிற்குள் ஒரு இனம் புரியாத அமைதியும் சாந்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறிவிடும். தேவையில்லாத பயம், பதற்றம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நீங்கி ஆழ்ந்த உறக்கமும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்குள்ள சாத்தியமானதாக மாறிவிடும். மனதை குடைந்து கொண்டிருந்த பழைய ரணமான நினைவுகள் பனி போல மறைந்து தற்காலத்து மகிழ்ச்சியை நீங்கள் முழுமையா அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீர்கள். மன அமைதிக்கான ஆன்மீக பயணங்களும் தியாகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடிவிடும். வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை உங்களுடைய மனமானது இனிமே உணர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி என்றாலே அழகிற்கும் நேர்த்திக்கும் பெயர் பெற்ற ஒரு ராசி. அதனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவர்ச்சி என்பது அதிகமாக கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலமானது இருக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் மற்றும் ஆட்சி பலம் பெறும் காலங்களில் உங்களின் தோற்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். ஆனால் அந்த ஒரு பொலிவு உங்களுக்கு உடனடியாக ஏற்படாது. கொஞ்சம் நாட்களும் கொஞ்சம் காலங்களும் போக போக முன்னால் இருந்த ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சிக்கும் இப்பொழுது உங்களுடைய அழகுக்கும் கவர்ச்சிக்கும் ஒரு வித்தியாசமானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களின் முகத்தில் ஒரு தெய்வீக கவர்ச்சியும் தேஜசமும் கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் நோய்கள் குணமாகி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். நீங்கள் உடுத்தும் ஆடைகள், உங்களின் பேச்சு, உங்களுடைய நடை உடை பாவனைகள் யாவும் சுற்றி இருப்பவர்களை ஈர்க்கும் காந்தம் போல மாறிவிடும். உங்களை பார்க்கும் எவரும் உங்களிடம் பழக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். உங்களின் ஆளுமை திறன் கூடி நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை ஒரு நட்சத்திரம் போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.